நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒரே சுவிசேஷ புஸ்தகத்துல வெவ்வேறு அதிகாரங்கள்ல ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பகுதியை வைத்து தியானிக்க போறோம். அந்த வேத பகுதிகள் மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 16 பின்பாதி, மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 14, Matthew chapter 20 verse 16 second half, Matthew chapter 22 verse 14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு. இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி 2 அதிகாரங்களையுமே வெவ்வேறு ஊமைய சொல்றாரு. முதலாவது மத்தேயு 20வது அதிகாரம் பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்ததற்காக அதிகாலையிலே புறப்பட்டு போயிட்டு அங்க அவர் சந்திக்கிறவங்க கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலின்னு சொல்லி அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறமா அந்த வேலையில அவங்கள அமர்த்துறாரு. அப்படி அவர் 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, கடைசியா 11ஆம் மணி வேலை வரைக்கும் இந்த கூலி ஆட்களை வேலைக்கு அமர்த்துறாரு. இப்படி அமர்த்தப்பட்டவர்கள்ல அங்க இருக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கும் போது காரியக்காரன் கிட்ட பிந்தினவர்கள் இருந்து முந்தினவர்கள் வரைக்கும் கூலி கொடுக்க சொல்றாரு. அப்ப பிந்தினவர்கள் முதலாவது ஒரு பணத்தை கூலியா வாங்குறாங்க. அப்ப முந்தினவர்கள் பார்க்கும்போது பின்னாடி அவங்களுக்கே ஒரு பணம் கொடுக்கப்படுதுன்னா நம்ம நேரத்திலே வந்துட்டோம், நமக்கு இன்னும் கொடுக்கப்படும் அப்படின்னு நினைச்சு வராங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு பணம் தான் கொடுக்கப்படுது. அப்ப அவங்களுக்கு விரோதமா அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்ப வீட்டு எஜமான் ஒருத்தர் நோக்கி சொல்றாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யல, நான் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலின்னு சொல்லி தானே சொன்னேன், உனக்கானது நான் கொடுத்துட்டேன், அது நான் உனக்கு நியாயமா தானே செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா வெறும் அதாவது ஊமையா மாத்திரம் பார்த்தோம்னா நமக்கு இது சரியா இல்லையே அப்படின்னு தோணலாம். ஆனா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவங்க சம்மதிச்சு தானே வந்திருக்காங்க. அதாவது அதிகாலையிலே அழைக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலின்னு சொன்ன போது அவங்க சம்மதிச்சிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இவங்க பாத்திரங்களா நடந்து கொண்டாங்கன்னா இவங்க தொடர்ந்து இந்த காரியத்தை சரியா செய்ய முடியும். இல்லைன்னா இவங்களுக்குள்ள இந்த முறுமுறுப்பு தான் இருக்கும். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இவங்க பாத்திரங்களா இருக்காம, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்காம போயிடுவாங்க. இப்போ மத்தேயு 22வது அதிகாரத்துல பார்க்கலாம். அங்க ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாண விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அந்த ராஜா தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்காரு. அந்த ராஜா விருந்தாளிகளை எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு தன்னுடைய வேலையாட்களை அனுப்புறாங்க. அப்போ கல்யாண அழைப்புக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்களோ அவங்கள ஒரு சிலர் வயல்ல வேலை இருக்கு, வியாபார வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி வேலையாட்கள் போய் அழைக்கும் போது அவங்கள கொலை செஞ்சிடறாங்க. அப்படி இருக்கிறவங்கள தண்டிச்சுட்டு அந்த ராஜா அவங்கள எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அங்க அந்த தெருக்கல்ல சந்துகள்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்கள இந்த கல்யாண விருந்துக்கு அழைத்து வரும்படி சொல்றாரு. அவங்க எல்லாருமே கல்யாண விருந்துக்கு வர்றாங்க. அதுல ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் தரிக்காம வந்திருக்காரு. அவரை பார்த்து, சிநேகிதனே, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே பேசல. அவங்கள அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லிடுறாரு. இதையும் மேலோட்டமா ஓமையா பார்த்தோம்னா கல்யாண விருந்துல அந்த வஸ்திரம் தரிக்காம வந்ததுதான் தப்பா அப்படின்னு மாத்திரம் நம்மளுக்கு தோணும். ஆனா இந்த இடத்துலயும் அந்த கல்யாண விருந்துக்கு கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிர்ணயம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ரூல் இருக்கு இல்லையா. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடந்து கொள்கிறது அந்த கல்யாண வஸ்திரத்துல வர்றது. அதை ஒருத்தர் மீறிடுறாரு. அப்போ அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவங்க பாத்திரமா இல்லாதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொல்லிட்டு இந்த உண்மையும் முடிக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அப்படி அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது. நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, முக்கியமா அந்த முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பத்தி அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உரைத்திருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்களுக்கான ஓமையா இதை பார்க்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க நமக்கு திருஷ்டாந்தமாக தான் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்கள்ல முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் நாம இருக்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, அதாவது அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறாரு. நாம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திர
பாத்திரர்களா நடந்து கொள்றோமா இல்ல பின்மாற்றம் அடைந்துடுறோமா? ஏன்னா ஒருத்தருக்கு அழைப்பு கொடுக்கப்படும் போது அந்த அழைக்கப்பட்டவருடைய கடமை அங்கேயே முடிஞ்சிருது. அதற்கு பின்னாடி அந்த அழைப்புக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்றது தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுறோமாங்கிறது இருக்கு. அப்போ அது நம்முடைய கைகள் அல்லவா இருக்கு. இத வேதத்திலே ஒரு பகுதியை வச்சு பார்த்தோம்னா, யோவான் 6வது அதிகாரத்துல அநேக சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஜீவ அப்பத்தை குறித்த அந்த உபதேசத்தை எல்லாம் சொல்றாரு இல்லையா? இதையெல்லாம் கேட்டு நிறைய சீஷர்கள் பின்மாற்றம் அடைந்து அவரை விட்டு போயிடுறாங்க. இது யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க பின்வாங்கி போனதை பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களையும் நோக்கி கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுல சீமோன் பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவனுடைய வசனம் உங்களிடத்துல இருக்கே, நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் தான் நித்திய ஜீவனுக்கான வழின்னு தெரிந்து கொண்டு அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரர்களா நிற்கிறதுக்கு இந்த 12 பேர் நிர்ணயத்தோடு அங்க இருக்காங்க இல்லையா? அந்தபடி நாம் இருந்தோம்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களா இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க முடியுங்கிறதே தேவன் இந்த வேத பகுதி மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதை நம்ம அறிந்து கொண்டு நாம அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களா இருப்போமா? இதற்காக தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்களை ஒரு காரியத்திற்காய் அழைத்திருக்கீங்க தகப்பனே, அதுவும் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாக தகப்பனே. அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நாங்க உம்முடைய அழைப்பிற்கு பாத்திரர்களாய் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அந்த இருதயத்தை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே. நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் உமக்கு ஒப்பு கொடுத்து எங்களை நாங்க உம்முடைய வழிகளை நடக்க பண்ண தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.